அந்த காவல்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அந்த வீட்டில் ஆள் இல்லை என்றால் அந்த வீட்டில் எரிந்துவிட்டு போகலாம், வாட்ஸ்அப்பின் மூலம் தெரிவிக்கலாம். ஏன் ஓசூருக்கு பக்கத்தில் தர்மபுரியில் கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கு 50க்கும் மேற்பட்ட டிஎஸ்பியினுடைய தலைமையில் காவல்துறையினர்கள் அங்கு இருந்தார்கள். அந்த காவல்துறையில் அந்த சம்மனை கொடுத்திருக்கலாம், அந்த அழைப்பாணையை கொடுத்திருக்கலாம். மாறாக வலசரவாக்கத்தில் இருந்து ஒரு ஆய்வாளர் வருகின்றார், வீட்டை தட்டுகின்றார். அவரை அன்போடு அழைத்து அவரிடம் என்ன என்று கேட்கின்றார் அமல்ராஜ் அவர்கள். இந்த எல்லை காத்த வீரன், ஒழுக்க சீரன். அந்த ஒழுக்க சீரன் என்பதற்கு அடையாளம் இந்திய அரசு அவனுக்கு கொடுத்த பிஸ்டல் தான் சாட்சி. அவர் வருகிறார் வெளியே, அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார், சமனை ஒட்ட வேண்டும் என்று சொல்கின்றான். அந்த ஆய்வாளர் சமனை ஒட்டிவிட்டு அவர் சென்று விடுகின்றார். அதற்கு பிறகாக 10 நிமிடம் கழித்து தமிழகமே கண்ணீர் வடித்த காட்சியை நாம் பார்த்தோம். தமிழகமே அழுதது என்று முன்னாள் ராணுவ வீரன், உங்களோடு வாழ்கின்ற தெய்வமாக வாழ்கின்றவர்கள் நாங்கள். எல்லையில் நாங்கள் எவ்வளவு துன்பப்பட்டோம், எவ்வளவு துயரப்பட்டோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என அன்பான உறவுகளே. கொசுக்கடியிலும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் இவை அனைத்தையும் துச்சமென கருதி இந்திய நாட்டு மக்களை, தமிழக மக்களை, இந்த தமிழக காவல்துறையையும் காக்க வேண்டும் என்பதற்காக அங்கு நாங்கள் எல்லையில் கண்விழித்து இருந்த அந்த வீரன், அந்த முன்னாள் ராணுவ வீரன், எல்லை பாதுகாப்பு படை வீரர் அவர் அமல்ராஜ், அவரை எப்படி அந்த நீலாங்கரையை சேர்ந்த ஒரு அயோக்கியன், அடாவடிக்காரன், போலீஸ் என்ற வார்த்தைக்கு தகுதியற்றவன். போலீஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஐபிஎஸ் ட்ரைனிங் சென்டரில் 3 வருடம் நான் பயிற்சியாளராக இருந்தவன். அதில் முதலாவதாக ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருக்கும் எனது அருமை பெருமை மிக்க மக்களே. அதில் சென்சிடைஸ்டு போலீஸ் ஃபார் எம்பவர் சொசைட்டி. இதற்கு அர்த்தம் தெரியுமா? அறிவோடு தான் நீ நடந்து கொண்டாயா பிரவீன் சுரேஷ், நீ இன்ஸ்பெக்டரா காலிப்பேரா என்பதை இந்த மக்கள் சொல்லட்டும். உன்னை அம்பலப்படுத்தாமல் நாங்கள் விடமாட்டோம். பொலைட்னஸ், ஒபீடியன்ஸ், லாயல்டி, இன்டிகிரேட், கேரக்டர், எஜுகேஷன், இந்த போலீஸ் என்பதற்கு இவ்வளவு இருக்கின்றன. இதில் ஏதாவது ஒன்று உன்னிடம் இருக்கின்றதா?